தமிழ்நாட்டில் சுகாதாரத்துறை அமைச்சரே குட்கா விற்கும் படுமோசமான நிலைமை தற்பொழுது நடந்தேறி வந்துள்ளது. சுகாதாரத்துறை அமைச்சரினுடைய வழிகாட்டுதலில், விஜயபாஸ்கர் அவர்களுடைய வழிகாட்டுதலில் காவல்துறை உயர் அதிகாரிகள், தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து தமிழ்நாடு முழுவதும் குட்கா விற்பது தொடர்ந்து நடைபெற்று வந்திருக்கிறது. தற்பொழுது அமைச்சருக்கும் இந்த குட்கா விற்பனைக்கும் சம்பந்தமில்லை என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அவ்வாறு அவர் தெரிவிப்பதற்கு காரணம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பினாமி அரசாங்கம், அதேபோல் அவர் மேலும் நெடுஞ்சாலைத்துறை ஊழலிலே, அவருக்கும் டெண்டர் ஊழலிலே முதலமைச்சருக்கும் பங்கிருக்கிறது. ஆகவே ஒரு அமைச்சரினுடைய ஊழலை தட்டி கேட்கின்ற அளவுக்கு முதலமைச்சர் நேர்மையானவரோ நியாயமானவரோ தகுதியுள்ளவரோ கிடையாது. ஆகவே இந்த அரசாங்கத்தில் உள்ள அமைச்சர்கள், முதலமைச்சர் அனைவருமே இருக்கும் வரை இந்த தமிழ்நாட்டை எப்படியாவது கொள்ளையடிக்க வேண்டும், சொத்து சேர்க்க வேண்டும், என்ன வேண்டுமானாலும் செய்து பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே செயல்படுகின்ற அரசாங்கம். இந்த அரசாங்கத்திடம், இந்த முதலமைச்சரிடம் நியாயத்தை நாம் எதிர்பார்க்க முடியாது. அவர்களால் எந்த ஒரு மக்களுக்கு நியாயமாகவோ நேர்மையாகவோ நடந்து கொள்ள முடியாது, அதை எதிர்பார்க்க முடியாது. அவ்வாறு முதலமைச்சர் செய்தார் என்றால், அமைச்சரை நீங்கள் ஊழல் செய்தீர்கள் என்று சொன்னால், அமைச்சர்கள் முதலமைச்சருக்கு கொடுத்த பங்குகளை பற்றி இவர்கள் சொல்வார்கள். ஆக எந்த நடவடிக்கையும் யாரும் எடுக்க முடியாது. மக்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும், மாற்று அரசியலை கொண்டு வர வேண்டும், அல்லது நீதிமன்றமோ மத்திய அரசோ அல்லது கவர்னரோ ஜனாதிபதியோ தலையிட்டு இந்த ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் குற்றம் செய்கின்ற அமைச்சர்களை கைது செய்யவோ, நடவடிக்கை எடுக்கவோ, குற்ற செயல்களை தடுக்கவோ முடியும்.